ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரியா குட்டியோட 4th month வேக்சினேஷன் ஜர்னி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரிலேட் ஆகிற ஒரு வீடியோ தான் இது. மார்னிங்லேருந்து தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டைப்பர் பேக், எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு, வைப்பு, ஃபீடிங் எசென்ஷியல்னு எல்லாமே ரெடி பண்ணோம். வேக்சினேஷன் டேனா கொஞ்சம் டென்ஷன் இருக்கும்ல, அதே ஃபீலிங் தான் எங்களுக்கும் இருந்துச்சு. இந்த தடவை டேடி ஒர்க்கில் இம்பார்ட்டன்ட் கமிட்மெண்ட் இருந்தனால ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியல. ஸோ நான், ரியா, மாமும் தான் சேர்ந்து நம்ம குட்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம். டேடிக்கு அப்டேட்ஸ் எல்லாமே ஃபோனில் அப்பப்போ கொடுத்துட்டே இருந்தோம். காரில் உட்காந்த உடனே ரியா ரொம்ப க்யூட்டாக விண்டோ பார்க்க ஆரம்பிச்சிட்டா. கொஞ்சம் சிரிச்சுட்டு கொஞ்சம் தூங்கிட்டு ட்ராவல் பண்ணா. அவளுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்ஜெக்ஷன் போட போகிறாங்கன்னு தெரியவே தெரியாது. அதை பார்த்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் ரீச் ஆன அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டோம். வெயிட்டிங் ஏரியாவில் நிறைய குட்டி குட்டிஸ் பேபிஸ் இருந்தாங்க. அது எல்லாமே பார்த்துட்டு எல்லாருக்குமே அவங்க வேக்சினேஷனுக்கு வந்திருந்தாங்க. பேரண்ட்ஸ் ஃபேஸில் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டும் கொஞ்சம் பயமும் தெரிஞ்சிச்சு. ரெண்டும் மிக்ஸ் ஆகி டாக்டர் ரியாவை செக் பண்ண அப்புறம் வெயிட்டு ஹைட்டெல்லாம் பார்த்து பேபி ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. 5.6 kgs இருக்காங்க. ஸோ எல்லாமே நார்மல். அதை கேட்டோடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் வந்தது தான் இந்த இன்ஜெக்ஷன் மூமெண்ட். நிஜமாக சொல்லணுன்னா பேரண்ட்ஸ்க்கு அதிகமாக பயம் இருக்கும். நர்ஸ் இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணாங்க. டாக்டர் ரியாவை செக் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு அந்த ஃபஸ்ட் செகண்டில் ஒரே அழுக. அந்த லிட்டில் க்ரை கேட்ட உடனே ஹார்ட் கொஞ்சம் ஹெவி ஆகிடுச்சு. ஒரு பேரண்ட்டாக அந்த மூமெண்ட் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அது சில செகண்ட்ஸ் தான், அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. இன்ஜெக்ஷன் முடிஞ்ச உடனே அம்மா பாப்பாவை தூக்கிக்கிட்டாங்க. கொஞ்சம் தூக்கி ஹாஸ்பிட்டல்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவள் கொஞ்சம் நேரத்துலேயே காம் ஆகிட்டா. அவளும் அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக இருந்தாள். அந்த மொமெண்ட் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆச்சு. வேக்சினேஷன்னா பேபிக்கு கொஞ்சம் பெயின் இருக்கும். ஆனால் அது அவங்க ஹெல்த்துக்கும் ஃப்யூச்சருக்கும் ப்ரொடெக்ஷனுக்காகவும் அது ரொம்ப முக்கியம். அதனால் பேரண்ட்ஸ் பயந்தாலுமே அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் எங்களோட ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்லேருந்தே ப்ளூம் லைஃப் ஹாஸ்பிட்டல் வேலைச்சேரியில் காட்டிகிட்டு இருந்தோம். ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்தப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர், கொஞ்சம் கார் ரைட், ரியா நார்மல் ஆகிட்டா. அதுக்கப்புறம் அப்போவே வந்து வீட்டுக்கு வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மைல்ஸ்டோன் தான் பேரண்டிங் ஜர்னியில் அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்மைல், ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் எல்லாமே ஸ்பெஷல் தான். நீங்கள் பேரண்ட்ஸ்னால் உங்கள் பேபி வேக்சினேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் அப்போ உங்கள் குட்டி என்னெல்லாம் பண்ணாங்க நாங்கள் படிக்க ரொம்ப ஆசையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரியாவோட க்யூட் மூமெண்ட்ஸ் அப்புறம் எங்களோட லைஃப் ஜர்னி, கண்டென்ட் ஜர்னி எல்லாமே உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next vlog. See you. Tata.